நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி நிவாரணத் தொகையை வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பி விடுங்க கீழே உட்காருங்க. சார் கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது விஷயம் வேணும், கொஞ்சம் இங்க திருப்பி விடுங்க. எல்லாம் அங்க போட்டோகிராஃபர் அங்க இருக்காங்க, அங்க மட்டும் விடுவாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், முதற்கட்டமாக எத்தனை நபர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது? அமைச்சருடன் வேறு யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? என்ன நிலவரம் அங்கு? அதாவது நெல்லை மாவட்டத்தில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கான இந்த நிவாரணம் வழங்கக்கூடிய பணி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஜெயவாவேலு, மூர்த்தி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உடற்குறாய்வு முடிக்கப்பட்டு உடல் ஒப்படைக்கப்பட்ட 11 குடும்பங்களுக்கு இந்த முதற்கட்ட நிதி வழங்கப்படுகிறது. ரூபாய் 5 லட்சம் என தமிழக முதலமைச்சர் அறிவித்து சென்ற நிலையில் அவர்களுக்கான அந்த காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரிடம் வழங்குகிறார். இந்த 5 லட்சத்துல 4 லட்சம் பேரிடர் மீட்பு நிவாரண நிதியில் இருந்தும் 1 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்தும் சேர்த்து மொத்தமாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. இதே போல வீடு இழந்தோர், அதாவது குடிசை வீடு இழந்தோருக்கு ஒரு 10,000, கால்நடை இழந்தோருக்கு, ஆடுகளை இழந்தோருக்கு 4,000, கால்நடைகளை இழந்தோருக்கான அறிவிக்கப்பட்ட தொகையும் முதற்கட்டமாக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்களின் அந்த பிரிவுகளுக்கு தலா 5 நபர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 2.87 கோடி ரூபாய் நிவாரணம் ஒதுக்கப்பட்டு அதற்கான இந்த காசோலைகள் வழங்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய கணக்கெடுப்பு பணிகள் இன்று மாலைக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முடிந்தால் நாளைய தினமே அந்த காசோலைகளை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.